ஐ கேஸ் அவன் டூம்ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் பிளாட் அண்ட் ஹாலோகிராம் டீசர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட் இந்த படத்துலேருந்து கிடைச்சிருக்கு. இதோட சேர்த்து ஒரு சில தியரிஸையும் மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் டூமுக்கான ஃபர்ஸ்ட் லுக் சைடு வந்தோம்னா டிஸ்னி சைனால ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போ நடத்திருக்காங்க. அங்கேருந்து நம்ம டூமுக்கான நியூ லுக் கிடைச்சிருக்கு. பாசிபிள் இதே ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கடிஷன்ல நம்ம டூமோட அப்பியரன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த சூட்டை கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அந்த போஸ்ட் கடிஷன் நம்ம டூமோட மாஸ்க் ஒரு ஹெல்மெட்டை பார்த்துருப்போம். அது ரொம்ப ஒரு கிளீனான ஹெல்மெட்டா இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட லேயர் டிசைன் இந்த சூட்ல இருக்கு. பிளஸ் மிடிவல்ல ஆர்மர்ல இருக்க கேப்ஸை கவர் பண்ண தனியா செயின் ஆர்மர் போடுவாங்க. பல ஆல் படங்கள் நீங்க இதை பார்த்திருக்கலாம். சேம் அதே மாதிரி விஷயத்தை இந்த சூட்ல ஆட் பண்ணிருக்காரு டூம். பிளஸ் அந்த கிரீன் ஹுட்ன்றது டார்க்கா தான் இருக்கு. அடுத்து இந்த ஹுட்டையும் கேப்பையும் ஹோல்டு பண்ற அந்த 2 சர்க்கிள்ஸ்ல டிஃபரெண்ட் லோகோஸ் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. இந்த பிக்ன்றது டூம்கான ஆஃப் லுக் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஃபுல் லுக் அந்த ஹாலோகிராம் டீசர்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க. சேம் இதே ஆர்மரை தான் ஹாலோகிராம்ல காமிச்சிருக்க சமயத்துல மூவில இந்த ஆர்மரை டூம் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. எனக்கு இந்த ஆர்மர் பர்சனலா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. மூவில இந்த ஆர்மர் எடுத்துட்டு வர போறாங்களா இல்ல என்ன மாதிரி ஆர்மர் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாம இந்த டூம்ஸ்டே படத்துல வர போற டாக்டர் டூம்ன்றவர் சயின்ஸி மேஜிக் மிக்ஸில போட்டு அடிச்சு அதை குடிச்சு மாஸ்டரான ஒரு டாக்டர் டூம் தான் படத்துல பார்க்க போறோம். இந்த மூவியோட சினாப்சிஸ் சைடு வந்தோம்னா சேம் நான் இப்ப சொன்ன மாதிரி சயின்ஸ் பிளஸ் மேஜிக்ல மாஸ்டரா இருக்க நம்ம டாக்டர் டூம் மல்டிவர்ஸ்க்கு இடையில ஒரு பிரச்சனை டூம் கட்டவிழ்த்த விட போறோம் தான் சினாப்சிஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான பிரச்சனை இருக்க போது நம்மளுக்கு தெரியல. இன்கர்ஷன் ஈவென்ட்ஸை ஸ்டாப் பண்ண என்டர் மல்டிவர்ஸை அழிச்சு தனக்கான ஒரு வேர்ல்டா பேட்டர் வேர்ல்டா நம்ம டூம் கிரியேட் பண்ண போறாரா இல்ல என்டர் மல்டிவர்ஸை அழிக்கின்ற மோட்டிவ்ல தான் அவர் கிளம்பியா வர போறாருன்னு தெரியல. அடுத்து இன்னொன்னு என்னன்னா இந்த டூம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் இந்த டூமான்றது எனக்கு தெரியல. எனக்கு அந்த இடத்துல டவுட்டா தான் இருக்கு. அவரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்றது நான் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல இந்த ஒரு மேஜிக் கேரக்டர்ஸ் அங்க இல்ல. மேஜிக்ன்றது மால் மல்டிவர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல மேஜிக் இருந்தா அதை யூஸ் பண்றதுக்கான கேரக்டர்ஸ் இல்லாத சமயத்துல இவர் எப்படி மேஜிக்ல மாஸ்டர் ஆயிருப்பது டவுட்டா இருக்கு. டூமோட அம்மா பவர்ஃபுல் சாசர்னு சொன்னாலும் அவங்க இருந்து டூம் இந்த அளவுக்கு மேஜிக் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாரு நம்ம சொன்னாலும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் ஹைலி அட்வான்ஸ்டு டெக் யூனிவர்ஸா காமிச்சிருக்க சமயத்துல இந்த யூனிவர்ஸ்ல மேஜிக் யூஸ் பண்ற கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா டவுட் தான். வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல தான் டூம் வருவார் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம டூம் தனக்கு கீழே ஹீரோஸோட ஈவில் வேரியன்ட் தனக்கு கீழே டீமா ஃபார்ம் பண்ணி அதே நம்ம டூம் இந்த படத்துல யூஸ் பண்ணுவார்னு சொல்றாங்க. லைக் தானோஸ் மாதிரி. இதெல்லாம் படத்துல வில்லன் பக்கம் நடந்துக்கிற சமயத்துல ஹீரோஸ் பக்கம் நம்ம லோக்கி நிப்பாரு. லோக்கியும் டிவியும் மல்டியஸ் லெவல் ஹீரோஸை ஒன்று சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. லைக் நம்ம வாட்சர் பண்ண மாதிரி அப்படியே படத்தோட ஹாலோகிராம் டீசர் பக்கம் வந்தோம்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஹாலோகிராம் ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. இது எங்க ரிவீல் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ்னு கேட்டீங்கன்னா டிஸ்னி சைனால மெர்ச்சன்டைஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்போ நடத்தினா அந்த ஈவெண்ட்ல டூம்ஸ்டேக்கான ப்ரமோஷனா ரிலீஸ் பண்ண ஹாலோகிராம் ஃபுட்டேஜ் தான் இது. இந்த படத்துல உள்ளது இந்த ஹாலோகிராம்ல வந்திருக்கா, இந்த ஹாலோகிராம்ல உள்ளது தான் இந்த படத்துல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால நம்ம இதை பத்தி பேசுறோம். இந்த ஹாலோகிராம் இந்த படத்துல என்னென்ன இருக்க போகுதுன்றதுக்கான ஒரு ரிவீல் ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மல்டிவர்ஸ்க்கு இடையில ஒரு ரிஃப்ட் ஓபன் ஆகுது. அதுல இருந்து டூமோட ஹேண்ட் வெளியே வருது, டூமும் வெளியே வராரு. எனக்கு தெரிஞ்சு இந்த விதத்துல நம்ம டூம் மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணலாம். அவரோட அந்த மல்டிவர்ஸ் டிராவல்ன்றது இந்த மாதிரி இருக்கலாம். ரிஃப்ட் ஓபன் ஆகி இந்த மாதிரி டிராவல் பண்ற ஒரு மெத்தட் அவர் யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூசுவலா அவர் எப்பவும் த்ரோன்ல உட்கார்ந்திருக்க ஒரு சீனுமே இந்த ஹாலோகிராம்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பவர் யூஸ் பண்ணி மல்டிவர்ஸை கிளாஸா பிரேக் பண்றாரு. இது எப்படி கன்ஃபார்மா மல்டிவர்ஸ் தான் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஃப்ல வாட்சர் மல்டிவர்ஸ்க்கு வெளியில இருந்து கிளாஸ் ஷேப்ல தான் எல்லா யூனிட்ஸும் அவர் பாப்பாரு. அதே மாதிரி சண்டேல கூட கிளாஸ் ஆதாவது உடையும். செகண்ட் இந்த ஹாலோகிராமோட எண்ட்ல நம்ம ஹீரோஸோட டீம் லோகோ எல்லாமே அதுல தான் ரிவீல் ஆகும். அவெஞ்சர்ஸோட லோகோ, வக்காண்டாவை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம பிளாக் பேந்தரோட லோகோ, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் எக்ஸ்மேனோட லோகோமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு தான் ஓரளவு கன்ஃபார்மா டூம் மல்டிவர்ஸை பிரேக் பண்றாருன்னு சொல்ல முடியுது. அந்த பிரேக் பண்ண கிளாஸ் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு மிஷினை பில்ட் பண்றாரு. லைக் அது கீ மிஷின் மாதிரி இருக்கு. அதை வச்சு டூம் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஷாங்ஷியோட இந்த டென்டிங்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவர் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது ஷாங்ஷியோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல நம்ம வாங் பண்ணி பார்த்திருப்போம். அவர் தான் ஷாங்ஷியோட டென்டிங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாரு. சேம் அதே மாதிரி தான் இது இருக்கு. ஸ்காங் டைனஸ்டில இருந்து அந்த மல்டிவர்ஸ் ரிலிக்ஸ்ன்ற விஷயத்தை உருவாப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்காக. ஷாங்ஷியோட டென்டிங்ஸும் மிஸ்மாலோட பேங்கிள்ஸும் அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ற மாதிரி பிளாட் லைக்ல நம்ம பார்த்திருந்தோம். சேம் அதுல இருந்து ஒரு விஷயம் டென்டிங்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு சைடு இது கேங்கோட மல்டிவர்ஸ் ஸ்கோர் மாதிரியுமே ரொட்டேட் ஆகுது. இது ஷாங்ஷியோட டென்டிங்ஸா இல்ல கேங்கோட மல்டிவர்ஸ் ஸ்கோரான்றத உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த ரிங்ஸ் ரொட்டேட் ஆகும்போது ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆகுது. இது என்ன சிம்பிள் தெரியல. மால் கமிஸ்ல பேசினா எங்கேயும் இதை பார்த்தது இல்ல. அந்த ரிங்ஸோட ரொட்டேஷன் மூலமா என்டர் மல்டிவர்ஸும் பிரேக் ஆகிற மாதிரியும் அதுல இருந்து ஹீரோஸோட டீம் லோகோ ரிவீல் ஆகுது. அதோட இந்த 3 நிமிஷம் ஃபுட்டேஜ் முடியுது. இந்த ஹாலோகிராம் ஃபுட்டேஜ்ல நம்ம பார்க்காத ஒரு சீன் தனியா ஆன்லைன்ல லீக் ஆயிருந்தது. நம்ம டூமோட ஹேண்ட்ல ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும். டூம் அந்த ஸ்கெலிட்டன் ஹோல்டு பண்ணிருப்பாரு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. இந்த டூம்ஸ்டேயோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க. 2015 சீக்ரெட் வார்ஸ்ல டூம் தானோஸா அதுவும் ஒத்த கையில எலும்பை பிரிச்சு எடுத்துருவாரு. செம ஆசமான ப்ரூட்டலான சீன் இது. சேம் அதே ஒரு விஷயம் இந்த டூம்ஸ்டே படத்துல ரீக்ரியேட் ஆகும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. நானும் எதிர்பார்க்கறேன். அது அந்த ஹாலோகிராம்ல காமிச்சிருக்காங்கன்ற போது இந்த படத்துல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இந்த சீன். ஆனா ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா இது தானோஸா இருக்காது, கேங்கா இருக்குன்றாங்க. ஏன்னா தானோஸ் இந்த மாதிரி பிக் ஸ்கிரீன்ல ஒரு பிக் பேடஸா இருக்காரு. அவரை வாட் இஃப்ல பல விதத்துல கேவலப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஆனா அது இங்க விஷயம் இல்ல. பிக் ஸ்கிரீன்ல பேடஸா இருக்கிறது தானோஸான்ற போது அதே பிக் ஸ்கிரீன்ல தானோஸை திருப்பி வந்து கொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிக் பேடஸா இருக்கிற தானோஸை கொண்டாதான் டூமோட கெத்துன்றது இங்க ஏறுன்னு சொன்னீங்கன்னா அதுக்காகவே இங்க படைக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காரு நம்ம கேங். மல்டிவர்ஸ் ஆகால மல்டிவர்ஸ்க்கே கடவுள்ன்ற அளவுக்கு அவரை பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க.
அப்பேற்பட்ட கேங் கவுன்சிலே நம்ம டூம் கொண்டாருனா இருக்கிறதுல தேனஸை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு டூம் இந்த இடத்துல பிக் பாஸா தெரிவாரு. அப்படி இது கேங்கா இருக்க பட்சத்தில் இது எந்த கேங்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது இம்மோட்டோஸ் ஆர் ஸ்காலர் செஞ்சுரினா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. அது இல்லாம கேங்கா ப்ளே பண்ண ஜானத்தன் மேஜர்ஸ் ரிட்டர்ன் ஆக போற மாதிரியும் ஏகப்பட்ட ரூமர் அப்டேட்ஸ் ரீசெண்டா வந்துகிட்டு இருக்கு. அடுத்து டூம்ஸ்டே படத்துக்கான ஷூட்டிங் இந்த வாரத்தோட முடிய போகுதான் அப்படின்னு ஒரு அப்டேட் பல நம்பகத்தன்மையான இடத்துல இருந்து இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் இந்த ஷூட்டிங் இந்த வாரத்தோட முடியுதுன்னா சின்ன சின்ன ரீஷூட்ன்றது நடக்கும். இதெல்லாம் தாண்டி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமான டைம் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா இருக்கிறதுல ஹெவி விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி இன்வால்வ் ஆகிற ஒரு படமா இது இருக்க போகுது. பக்கவா குவாலிட்டியா இந்த படத்தை ஃபேன்ஸ்ட பிரசன்ட் பண்ணணும். மார்வல் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான படமா டூம்ஸ்டே நம்மளுக்கு மால் தராங்கன்னு வெயிட் பண்ணி வைப்போம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.